லைஃபை, அவங்களோட தக் லைஃபை. உலகநாயகன் கமலஹாசன், எஸ்டிஆர் சிம்புன் செல்லமாக அழைக்கக்கூடிய சிலம்பரசன், இந்தியாவே வியந்து பார்க்குற கிரியேட்டர் மிஸ்டர் மணிரத்னம், ஹீரோயின்ஸ் கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவார், ஃபாரின் படத்தில் வர மாதிரி கிஸ் அடிப்பார். எஸ்டிஆர்னால் என்ன பேசுவோம், லேட்டு வெயிட்டு ஃபைட்டு. நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? Just watch it. அவங்க கிட்ட இன்ஸ்பயர் ஆக போகிறது அவங்க ஆட்டிடியூட், அவங்க தக் ஆட்டிடியூட். ஆரம்பிக்கலாங்களா? தக் லைஃப். இப்போ நம்ம பேச போகிறது இந்த படத்தை பற்றி இல்லை. உங்களை மாதிரியே நானும் ஆவலாக ஜூன் 5 வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. ஆனால் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச 3 தக்ஸோட லைஃபை, அவங்களோட தக் லைஃபை. உலகநாயகன் கமலஹாசன், எஸ்டிஆர் சிம்புன் செல்லமாக அழைக்கக்கூடிய சிலம்பரசன், இந்தியாவே வியந்து பார்க்குற கிரியேட்டர் மிஸ்டர் மணிரத்னம். கமல்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னங்க, நாம் எல்லாம் பேசிக்கிறது என்ன, இப்போ செம்ம ஆக்டர், அவரோட படம்லாம் வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைமாக இருக்கும். ஹீரோயின்ஸ் கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவார், ஃபாரின் படத்தில் வர மாதிரி கிஸ் அடிப்பார், நாத்திகம் பேசுவார், அரசியலுக்கு வந்த வேகத்திலே திரும்பி போயிட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசுவோம். நாம் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் போக போகிறதில்ல. அதே மாதிரி எஸ்டிஆர்னால் என்ன பேசுவோம், லேட்டு வெயிட்டு ஃபைட்டு. ஷூட்டிங்க்கு லேட்டாக வராரு, பொறுப்பே இல்லாமல் வெயிட் போட்டே போகிறாரு, எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டுகிட்டே இருக்கார். பட் இது எல்லா விஷயங்களையும் அவரே கரெக்ட் பண்ணிட்டு ஒரு புது மனுஷனாக மாறிட்டு வராரு. நாம் அதை பற்றியும் அலச போகிறதில்ல. மணிரத்னம் அவர் படத்தில் டைலாக்ஸே இருக்காது, அப்படியே இருந்தாலும் 2 வார்த்தையில் முடிஞ்சிடும். ரொம்ப கிளாஸான டைரக்டர். இந்தியாவில் இருக்கிற அத்தனை டைரக்டர்ஸ், ஏன் சின்ன சின்ன யூடியூப் கிரியேட்டர்ஸ் கூட மணிரத்னம் சார் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு பெரிய லெஜண்ட். அதே மாதிரி தாங்க கமல், சிம்பு 2 பேருமே சின்ன வயசில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா ட்ரேட்ஸும் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ப்ளஸஸ் இருக்குது, அதே மாதிரி சில குறைகளும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நாம் இந்த எபிசோடில் அவங்கள பற்றி பேச போகிறது, அவங்கக்கிட்ட இன்ஸ்பயர் ஆக போகிறது அவங்க ஆட்டிடியூட், அவங்க தக் ஆட்டிடியூட். சினிமா இண்டஸ்ட்ரினாலே கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். அதுவும் இவங்க 3 பேருக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ். எவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் பார்த்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்காங்க, நிறைய அவமானங்களை செஞ்சுருக்காங்க, நிறைய மேட்டல்களை செஞ்சுருக்காங்க. எனக்கு வரும்போது எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறையா. அந்த கண்ணீர் ஓடையை தாண்டி தாண்டி தான் நான் வந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல. இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்ஸை தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் நெஞ்ச நிமித்தி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கஷ்டமான காலகட்டங்களில் அவங்கள போய் சில கொஷின்ஸ் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம் சார் கிட்ட போயிட்டு, ஏன் சார் உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ சிக்கல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு சின்ன ஸ்மைலோட எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு அவரோட ஸ்டைலில் 2 வார்த்தைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். சிம்பு கிட்ட போயிட்டு இப்படி அவமானப்பட்டுகிட்டே இருக்கீங்களே, இப்படி தோல்விகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டம், இன்றைக்கி ஜெயிக்கிற நாளைக்கு தோப்பான், இன்றைக்கி தோக்குற நாளைக்கு ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டே இருப்பார். கமல் கிட்ட போயிட்டு சரி இப்படிலாம் நடக்குதே, இதுதான் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்களா, தப்பு இல்லை, 4 பேருக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டே இருப்பார். ஸோ இதுதான் இந்த 3 தக்ஸோட லைஃப். இவருக்கும் அது உண்டு, மணிசாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஆனால் வெளியே பார்க்குறவங்களுக்கு அடங்கமாக நான் பண்ணுறது தான் பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது இல்லை. அவங்களோட டிஃபிகல்ட் டைம்ஸில் தோல்விகள், அவமானங்கள் அதெல்லாம் சந்திக்கும் போது எவ்வளோ வலி, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அழுத்தம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அதை எல்லாத்தையும் வெளியே காட்டிக்காமல் போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற ஆட்டிடியூட், அது திமிரு கிடையாது. அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் ஆட்டிடியூட் அது இருக்கும்போது அவங்களோட வலிகள், கஷ்டங்கள்லாம் சீக்கிரம் சரியாகும். அதுலேருந்து அவங்களால சீக்கிரம் மீண்டு வர முடியும். ஸோ வெற்றியை தலையில் ஏற்றிக்காதீங்க, தோல்வியை மனசில் ஏற்றிக்காதீங்க. நீங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது, கஷ்டங்கள், அவமானங்கள் சந்திக்கும் போது நான் சொன்ன இந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள மாதிரியே போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து சீக்கிரம் மீண்டு வருவீங்க. பி ஹம்பிள் when you are having good times, be a thug when you are having bad times.